சூப்பர் ஃப்ளேவர்ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டாக பூண்டு சாதம் ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் எபிசோட் 1. இந்த அட்டகாசமான பூண்டு சாதம் செய்கிறதுக்கு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் நிலக்கடலை, 1 டீஸ்பூன் சீரகம், இடித்த பூண்டு பற்கள் தோலோடையே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ரோஸ்ட் ஆனால் போதும். அதுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு தட்டில் சேர்த்து நல்லா ஆற விட்டுடலாம். இப்போது அதே எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக சாப் பண்ணி நல்லா வதங்க விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஆற வச்சுருந்த பூண்டை நல்லா தண்ணி விடாமல் எந்த அளவுக்கு முடியுமோ ஃபைனாக அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ அரைச்ச இந்த விழுதை அப்படியே சேர்த்துக்கலாம். அளவுகள் 2 பேர் தாராளமாக சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ அப்படியே சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனிமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு மசாலா கரிஞ்சிடாமல் சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி, அதாவது ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மிக்ஸி ஜார் அலசி அப்படியே சேர்த்துட்டேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா வடித்த சாதமோ இல்லை ஆல்ரெடி மிச்சமான சாதமோ இருந்துச்சுன்னா அது சேர்த்து நல்லா கலந்துட்டு கடைசியாக நான் கொஞ்சமாக பச்சை நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே கடைசியாக சாப் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலைகளையும் தூவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். சிம்பிளாக ஒரு வத்தலோடு இது அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.